சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. வங்கி கணக்கு வைத்திருப்போருக்கு தற்போது அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கு. இந்திய ரிசர்வ் வங்கியானது 35 வகையான அக்கவுண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா லைசென்ஸ் கேன்சல் பண்ணியிருக்காங்க. பணம் நீங்க அக்கவுண்ட்ல போட்டிருந்தீங்க, இல்லன்னா நகை அடமானம் வச்சிருந்தீங்கன்னா உடனடியா எடுத்துக்கோங்க. அதுக்கு ஆர்பிஐ பொறுப்பல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான லிஸ்ட்டையும் வெளியிட்டிருக்காங்க. நீங்க அந்த வகையான அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உடனடியா பார்த்தீங்கன்னா மாத்திக்கோங்க. நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆர்பிஐன்னு சொல்லக்கூடிய இந்திய ரிசர்வ் வங்கி தான் தமிழகத்தில மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வங்கிகளையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு புதிய மாற்றம் சின்னதா பண்ணணும்னா கூட அதுக்கு ஆர்பிஐனுடைய ஒப்புதல் வேணும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்திய ரிசர்வ் வங்கியானது 35 வகையான வங்கி சாராத நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தற்போது லைசென்ஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. உதாரணமா பிரைவேட்ல பணம் குடுக்குறதுக்காகவே ஃபினான்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா நடத்துவாங்க. அதே மாரி அங்க நீங்க பணம் லோனாவும் வாங்கிக்கலாம். அதே மாரி உங்களுடைய நகைய அடமானமும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாரி நெறைய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, பெரிய நிறுவனங்களாவே இருக்காங்க. ஸோ அந்த மாரி ஆர்பிஐனுடைய ரூல்ஸ்குள்ள வராத 35 நிறுவனங்களுக்கு லைசென்ஸ் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஒருவேள சப்போஸ் இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த 35 நிறுவனங்கள்லயும் நீங்க பணம் போட்டிருக்கீங்க, இல்லன்னா பணம் வாங்கியிருக்கீங்க, நகை அடமானம் வச்சிருக்கீங்க அப்டின்னா, அதுக்கு ஆர்பிஐ பொறுப்பல்ல. ஸோ நீங்க உஷாரா இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பணம் காணாம போயிருச்சு, இல்லன்னா ஏமாத்திட்டாங்க அப்டின்னா கூட நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால அந்த 35 கம்பெனியோட லிஸ்ட்டை நான் சொல்றேன். நீங்க தெளிவா பார்த்துக்கோங்க. கூடவே ஸ்க்ரீன்லயும் குடுக்குறேன். அதையுமே பார்த்து நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு சத்யபிரகாஷ் கேப்பிட்டல் இன்வெஸ்ட்மென்ட் லிமிடெட், செகண்ட் ஏஜி செக்யூரிட்டீஸ் பிரைவேட் லிமிடெட், அப்புறம் ஏஎல்பி லீசிங் அண்ட் ஃபினான்ஸ் லிமிடெட், ஏடிஎம் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பிரைவேட் லிமிடெட், ஸோ கார்ப்பரேட் கேபிட்டல் சர்வீஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், ஸோ டிசைவ்ஸ் ஃபினான்ஸ் பிரைவேட் லிமிடெட், டிவைன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட், லிபர்ட்டி சேல்ஸ் பிரைவேட் லிமிடெட், பீரல்ஸ் ஹையர் பர்ச்சேஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட், கோசர் இந்தியா ஃபின்கேப் பிரைவேட் லிமிடெட், ஸோ சன் லைஃப் செக்யூரிட்டீஸ் பிரைவேட் லிமிடெட், சன்ரைஸ் மேனுஃபேக்சரிங் கோ லிமிடெட், ஸ்வெட்டோ ஃபைனான்ஸ் அண்ட் எஸ்டேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், திருவேணி வின்மி பிரைவேட் லிமிடெட், 21st செஞ்சுரி மார்க்கெட் லிமிடெட், இன்ட்ரான் ஃபின்லீட்ஸ் லிமிடெட், தென் வீரா செக்யூரிட்டீஸ் அண்ட் ஃபின்லீஸ் பிரைவேட் லிமிடெட், வினி ஃபினான்சியல் அண்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட், ஷிவோம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கன்சல்டன்சி லிமிடெட், ஆதிநாத் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட், அகோரா சேவிங்ஸ் லிமிடெட், அஷோன்ஸ் ஃபைனான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட், அல்டார் இன்வெஸ்ட்மெண்ட் பிரைவேட் லிமிடெட், அசோசியேட் லீசிங் லிமிடெட், அட்லாண்டிக் லீசிங் லிமிடெட், பிஹெச்எல் ஃபாரக்ஸ் அண்ட் ஃபின்லீஸ் லிமிடெட், பாரத் புரியா ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட், டாடா தேவ் ஃபினான்ஸ் அண்ட் லீசிங் பிரைவேட் லிமிடெட், ஈஸ்ட் டெல்லி லீசிங் பிரைவேட் லிமிடெட், எக்கனாமிக் கேபிட்டல் சர்வீஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், இஎஸ்என் ஃபினான்ஸ் அண்ட் கேபிட்டல் சர்வீசஸ் லிமிடெட், எஃப்எம்ஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட், கணபதி ஃபின்கேப் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட், குட்வொர்த் செக்யூரிட்டீஸ் பிரைவேட் லிமிடெட், கோபால் ஓவர்சீஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த 35 நிறுவனங்கள்ல ஏதாவது பிரச்சனையாச்சு அப்படின்னா ஆர்பிஐ வந்து பொறுப்பேற்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க கவர்மெண்ட் பேங்க்ல ஆர்பிஐ ரெகுலேட்டரா இருக்கக்கூடிய அங்கீகாரம் பெற்ற வங்கிகள்ல நீங்க வரவு செலவு வச்சுக்கோங்க. நகை அடமானம் வைக்கிறதெல்லாம் முடிஞ்ச அளவு கூட்டுறவு சொசைட்டி இல்லைனா கவர்மெண்ட் வங்கிகள்ல பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. எஸ்பிஐ, ஐஓபி இந்த மாதிரி பேங்க்ல வந்து வச்சுக்கோங்க. ஸோ இது போன்ற பயனுள்ள தகவல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ உடனுக்குடன் வரும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.